சொல்லி ஒரு விஷயத்தை நான் முடிச்சு போட கண்ணியமானவர்கள் சகோதரர்களை தெரியார்கள். இன்னைக்கு சவுதியை பத்தி நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம். நான் ஆரம்பத்துல சொன்னேன், சவுதி பொம்பளை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னால சவுதியில மியூசிக்கல் ஷோ, அந்த ஷோ, இதை ஒரு பக்கத்துக்கு வச்சு போட்டு எங்களோட ஊட்ட பத்தி யோசிப்போம். இப்போ ஊட்ட பத்தி தான் எவ்வளவு நேரம் நான் செய்வோம். எங்களோட ஊட்டுடைய சூழலை ஒரு நல்ல சூழலாக மாற்றுவோம். எங்களோட முஸ்லீம் பாடசாலைகளும் என்ன செய்யணும், அதுல இருந்து இஸ்லாம் ஹயாத் ஆகணும். படிப்புக்கு எப்பயுமே நாங்க எதிர்ப்பில்லை. ஆனா படிப்பு என்ற பெயர்ல எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த பாடசாலை அரங்கேற்றினாலும் யாரு பேசாட்டையும் கழுத்து போனாலும் நாங்க பேசுவோம். டிசம்பர் வந்ததுன்னா ஒரு கூட்டம் நடக்குது, என்ன தெரியுமா, இந்த கான்சர்ட், கிராஜுவேஷன். கண்ணியமான சகோதரர்களை, இதுக்கு யார் யாரு உம்மா அப்பா எல்லாம் உதவியா இருந்தாங்களோ அதுக்கு வீணான செலவுகள். ஏதோ 5 வயசு 6 வயசுக்குள்ளே மேடையில கட்டகம் உருப்பாட்டி ஒரு மோசமான விபச்சாரியுடைய பாட்டுக்கு ஆட வச்சு உம்மா அபாயோட வாப்பா தாடியோட கையை தட்டினா இவன் முஸ்லீம் ஆயிடும். எவ்வளவு பெரிய அநியாயம்! ஏன் சரியத்தை மூழ்காக்குறீங்க? கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 6 வயசுல குர்ஆனையும் பாடமாக்கினாங்க. 12 வயசுல மோத்தா மாலிக்கு சொல்லக்கூடிய ஒரு கிதாபை பாடமாக்கினாங்க. 15 வயசுல முஃப்தி ஆயிட்டாங்க. முஃப்தி ஆகியதன் பின்னால ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, இமாம் அவர்களே, அல்லாஹ் வெகு சீக்கிரம் அவங்களுக்கு இப்படியாப்பட்ட பாக்கியங்களை சார்ந்து அடிப்படை காரணம். ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஏத டேலண்ட் இல்ல, ஏத ஆற்றல் இல்ல, ஏத உம்மாவுடைய பக்குவம் தான் அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நான் சின்ன காலத்துல ஏத உம்மா எனக்கு பால் தரப்போக்கள் எப்படி தருவாங்கன்னு சொன்னால், முதலாவது உழு செஞ்சு கொள்வாங்க, 2வது பால் தரப்போக்கள் சூரத்துல் ஃபாத்தியாவும் ஸலவாத்தையும் ஓடித்தான் எனக்கு பால் தருவாங்க. அதனுடைய பரக்கத்தான் அல்லாஹ் இன்னைக்கு முழு உலகத்திலே பிரபஞ்சமான இமாமாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு உம்மா வாப்பா கிட்ட எவ்வளவு பக்குவம் இருக்கணுமோ, ஆசிரியர்மார்கள் கிடைக்கக்கூடிய பக்குவம் தான் பிள்ளைகள்கிட்ட வெளியாகும். நாங்களும் அபாயா போட்டு டான்ஸ் பண்ணினா, டீச்சர்ஸ் பார்த்து டான்ஸ் பண்ணினா அந்த பிள்ளைகிட்ட, அதாவது அல்லாஹ் பாதுகாக்கணும். இசைன்னு சொல்றது எவ்வளவு பயங்கரமான பாவம். யார் இசை அதிகமாக கேட்பாங்களோ, சுப்ஹானல்லாஹ், சியரு அலாமின் வலா என்ற கிதாபுல எழுதி இமாம் ஜாபிர் ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் அந்த உள்ளத்துல இருந்து வெட்கத்தை கலட்டி எடுத்துருவானாம். அல்லாஹ் வெட்கம் கலட்டி எடுக்கப்படும். வெட்கம் கட்ட சமுதாயம் இசை மூலம் உருவாக்கப்படும் பாடசாலைகளை மூட்டிலையும். அதனால பொம்புடாம்புல கலந்து படிக்கிறது, கிராஜுவேஷன் வைக்கிறது, பொம்புளை ஆட விடுறது, இது எனக்கு விரிவா சொல்ல மின்பர் கண்ணியமான சோதனை எங்களுக்கு ஒரு அறிவு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஒவ்வொரு ஆசிரியர்மார்களும் யோசிங்க, பெற்றோர்களும் யோசிங்க. ஆனா லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் கான்செப்ட் சொல்லி செலவழிக்கிறாங்க. பள்ளி கண்டா பார்த்தா எரிய, பிள்ளைக்கு மாசா ஃபீஸ் எரிய, எல்லாமே எரியத்தை வச்சு போட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு எங்களோட பணங்கள் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. கண்ணியமான சோதர பெரியார்களை, பக்குவமாக எங்களோட பிள்ளைகளை வளர்ப்போம். பக்குவமான முறையில எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கல்வியை கற்றுக் கொடுப்போம். ஒரு சிறந்த சமுதாயத்தை பாடசாலைகளில் உருவாக்கலாம், வீட்டிலும் உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் ரப்புல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்துல உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கோ நாளைக்கு அடுத்த நிமிஷமோ அடுத்த செகண்டோ எனக்கு சொல்லி ஒரு மௌத்தது வர இருக்கிறார் சோதர்களே. ஊடு போகுது, கபுரு வாழுது. எவ்வளவோ விஷயத்தை கழிச்சிட்டோம் மேலானவர்களே. மண்ணால படைக்கப்பட்ட உடம்பு ஒரு நாளைக்கு மண்ணுக்கு சொந்தமாக போகுது. இந்த உடம்பை வச்சு பெருமதிக்கிறோம், இந்த உடம்பை வச்சு அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறோம். இந்த உடம்பு ஒரு நாளைக்கு மண்ணு தின்ன போகுது. யார பார்க்காட்டியும் நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கத்தான் போறோம். அவர்களை பார்க்கக்கூடிய நேரம் சிறந்த நேரமாக இருக்கிறோம்னு சொன்னால் என்னோட வாழ்க்கையை இந்த வருஷத்தோட மாற்றிக்கொள்வோம், தௌபா செய்வோம். ரப்புல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை பேச வைத்தானோ கேட்க வைத்தானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக.